அபியே சொல்லு. என்ன பண்ற? என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு பீட்ரூட் ஜாம். ஏன்னா இப்ப என் தங்கச்சி வந்து காலையில பிரெட் எங்க அப்பா வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க. சோ பிரெட்டுக்கு வந்து இந்த ஜாம தொட்டு சாப்பிட்டுக்கலாம்ல வெயில. அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கு. எவ்வளவு தண்ணி வைக்கிறது? தண்ணி சும்மா ஒரு கிளாஸ் வை போதும். இதுல வந்து 6-7 டேட்ஸ் போட்டிருக்கேன். சரி, இந்த பீட்ரூட் இதுல போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இது வந்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜாம் ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ஓகேவா? சரி. அதுக்குள்ள கொஞ்சம் இந்த மாவுக்கு கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு தரீங்களா? அரிஞ்சு தரேன். சரி. இன்னைக்கு வந்து டார்கெட் பண்ணேன். என்னன்னா இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணேன், மாவு அரைக்கலாம். நட்ஸ் மிக்ஸுக்கு இது வந்துச்சு, ஆர்டர் 4 ஆர்டர் வந்துருக்கு. அதுக்கு மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு ரைஸ் மில்க்கு போனா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரைஸ் மில்க்கு போனா அவர் வந்து அம்மன் கோயிலுக்கு விசில் போயிடுச்சா? கழட்டு, பயப்படாம கழட்டு. விசில் போயிடுச்சுமா, கழட்டுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் குக்கர் என்னத்துக்கு ஆகுறது? உங்க அப்பா உனக்கு புதுசு வாங்கி கொடுப்பாரு, நீ எடுத்துட்டு போயிடுவ. நல்லா வந்துருச்சு, பார்க்கும்போது தெரியலையா? நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுறோம்ல, அதையே கழுவிட்டு தான் சாப்பிடணும். அப்படியா? ஊற வச்சு சாப்பிடுறோம். எப்படி சாப்பிட்டாலும் சரி, பாக்கெட்ல இருந்து எடுத்து அப்படியே சாப்பிடக்கூடாது. ஏன்னா எங்க இருந்து வருது, எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு தெரியாது. அவங்க காய வச்சு அப்படியே அள்ளி இருக்கலாம், வர்றப்போ ஏதாவது பூச்சி கிச்சு அள்ளி இருக்கலாம். எதுனாலும் வந்து கழுவிட்டு தான் பண்ணணும். சரி, இப்ப இங்க பேக் பண்றவங்க சுத்தப்படுத்தி தானே பேக் பண்ணுவாங்க? பேக் பண்றவங்க சுத்தப்படுத்தி பேக் பண்ணுவாங்களா? அது நீ பாத்தியா? தெரியல, எனக்கு அதான் கேக்குறேன். ஒன்ன மாதிரிலாம் சுத்தமா என்னால இருக்க முடியாது சாமி. ஒன்ன மாதிரி சுத்தமா இருக்க முடியாது, ஒன்ன மாதிரி பேச முடியாது, புரியுதா? இதை நல்லா ஆற வச்சாச்சு. வந்து இப்ப நல்லா பியூரி மாதிரி நல்லா அரைச்சிட்டோமா, இதுல கொட்டி இப்ப வந்து இந்த பியூரியை வந்து நான் வந்து கேஸ் அடுப்பு ஆன் பண்ணல, இதை நல்லா கொட்டிட்டு நம்ம வந்து வேக வச்சிருக்கோம்ல தண்ணி இதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பீட்ரூட்டாக இருக்கும். இங்க பாரு, இப்படி இதை மூடிட்டு இப்படி குழுக்கணும்னு வச்சுக்கோ. பாரு, நல்ல ஐடியாவா இருக்கு. என்ன இந்த கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்தி மேஜிக் உமன். செம்மையா இருக்குமா கலர். ஆல்ரெடி இப்போ நைட்டு மணி என்ன ஆகுது? இப்போ மணி 9:30 ஆயிடுச்சு. தங்கச்சிக்காக மேடம் செஞ்சிட்டு இருக்காங்க. காலையில வந்து அவங்க சீக்கிரம் எழுந்து போயிடுவாங்க. நான் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு நாள் தோசை ஊற்றி கொடுப்பேன். டெய்லி தோசையான மேடம் மடுக்குது. அதனால இப்ப அவங்க அப்பா வந்து இது பிரெட்டு பண்ணெல்லாம் வாங்கியாந்து வச்சிருக்காங்க. அதனால ஜாம் செஞ்சு வச்சுட்டா ஒரு நாள் தோசை, ஒரு நாள் இட்லி. தோசை கூட தொட்டு சாப்பிடலாம்ல, சப்பாத்தி ரோல் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து நல்லா தண்ணியை நல்லா கலக்கி விட்டாச்சா? சக்கரை வந்து போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாமா? போட்டுக்கோ, இன்னொரு ஸ்பூன் கூட போடு, ஒண்ணும் பண்ணாது. நம்ம இது டேட்ஸ் நிறைய சேர்த்துருக்கோம்ல, போதும்.
செம்மையா இருக்கு கலரு. கிண்டு கிண்டு நல்லா கிண்டு கிண்ட கலர் செம்மையா இருக்கு. கடையில வந்து ஜாம் வாங்கிக்கலாம்னு சொன்னேன் நான். நம்ம அதெல்லாம் வேண்டாம், கடையில வாங்கினா உடம்புக்கு கெடுதல், நானே வீட்டுல செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யறாங்க. ஏன்னா 2 பீட்ரூட் இருந்து செஞ்சா முடிஞ்சுது. 2 பீட்ரூட் டேட்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல, சர்க்கரையை போட்டு கிண்டி இது பண்ணா நம்மளா செய்யறது ஹெல்தி தானே. ஆமா, உடம்புக்கு நல்லது இல்ல. நல்லா வந்து ஜாம் கன்சிஸ்டன்சி வரணும். இந்த ஜாம் இது வந்து தண்ணியா இருக்கு, இன்னும் ஜாம் வரும். இதுல பாதி வரணுமா? கலர் செம்மையா இருக்கு அபி, செம்ம கலர். இந்த கலர்ல ஒரு புடவை எடுக்கணும் அபி. ஆக்சுவலா இதுல பிரைட்டா இருக்கனால அப்படி தெரியுது. இதுல இன்னும் வந்து பார்த்தா கத்திரி பூ கலரோட ரொம்ப டார்க்கா இருக்கு. நம்ம கலர் இதுதான் இதோட ஒரிஜினல் கலர். எப்படி இருக்கு பாருங்க. இந்த கலர் ட்ரெஸ் சூப்பரா இருக்கும். இது போட்டா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இந்த கலர். என்கிட்ட இந்த கலர்ல சாரி இருக்கு. இப்ப அப்பா கல்யாண நாள் வாங்கி கொடுத்தாங்க. என்கிட்ட இருக்கு இந்த கலர்ல, இதே கலர்ல. நீ இதுல முன்னாடி ஒரு லிப் பாம் பண்ணுவல அபி, தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா இது பண்ணி பண்ணுவோம். எல்லாமே வீட்டுல தாங்க பண்ணோம். அந்த பொண்ணு லிப் பாம் பண்ணோம், எல்லாமே ஆர்கானிக்கா வீட்டுல தான் பண்ணோம். அப்புறம் வந்து கண்ணுக்கு வந்து ஐலைனர் போடுவோம்ல நம்ம, அதை வந்து பாதாம் எரிச்சு அதுல இருந்து பண்ணிக்குவோம். எதுவுமே காசு கொடுத்து வாங்கக்கூடாது, எல்லாமே வீட்டுல பண்ணிக்கலாம். அப்படியே ஆப்போசிட் பேசுங்க மேடம், எல்லாமே வெளியில இருந்து வாங்கிக்குவாங்க, எல்லாமே காசு கொடுத்து வாங்குவாங்க. இவங்களுக்கு வந்து எல்லாமே நேச்சுரலா இருக்கணும். போதுமா? போதுமா? போதும் போதும் கொஞ்சம் போடலாம். போதுமா? ரொம்ப லெமன் போடக்கூடாது, ரொம்ப புளிப்போட அதிகம், புளிப்பு டேஸ்ட் அதிகமாகிடும். அந்த புளிப்பு இருந்தால் ரொம்ப நாளைக்கு இருக்கும்னா லெமன் போட சொன்னாங்க போல. அப்படியா? 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படியா? போதும் போதும். அப்போ வேணும் இன்னும் கொஞ்சம் கூட புளிஞ்சு இது பண்ண. போதுமா? இருக்கும் இது. அவங்க 1 ஸ்பூன் தான் போட்டாங்க, 1 ஸ்பூன் அளவு தான் நம்ம போட்டோம். சரி, ஏற்கனவே இதில் தேன் இருக்கு. ஸோ இந்த டப்பாவில் எடுத்து வச்சுட்டா 1 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டாக் வச்சுக்கலாம். சரி. இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சா, இதை வந்து இந்த டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஏற்கனவே உள்ள தேன் இருக்கு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சரி சரி. பீட்ரூட் ஜாம். பீட்ரூட் ஜாம். ஆமாம், கல்கிக்கு வந்து இந்த ஜாம். அது வந்து அது தக்காளி இல்ல, அதுல வந்து இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. கலர் பவுடரா? கெமிக்கலா இருக்கும் அது. இது வந்து நம்ம ஒன்லி பீட்ரூட்டு, அப்புறமா பீட்ரூட், டேட்ஸ், பேரிச்சம்பழம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டிருக்கேன்னா. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ். குத்தாதடி, அது பாட்டிலு. அது ரொம்ப வருஷம் பாட்டில், அது பத்திரப்படுத்தி வச்சிருக்கா. அப்புறம் இப்போ குத்துறா, அப்போதான் போட்டுக்கிட்டு 2 பாட்டிலும் அப்படியே பத்திரமா இருக்கு வீட்டில். அது வந்து இதில் வச்சுக்கலாம். வேற சின்ன டப்பாவில் வச்சுக்கலாம். அதை போதுமா? அவ்வளோதான், பீட்ரூட் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரையும் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. நாங்களும் இது வந்து ஒரு வீடியோ பார்த்து தான் செஞ்சோம். ஆமாம், அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் தானே பார்த்தேன். ஒரு பாட்டி செஞ்சாங்க. அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் போகும். ஆமாம், தேங்க்ஸ். நல்லா இருக்கு.